ஒரு பெண்ணால் கத்தவும் முடியாமல் அழவும் முடியாமல் ஒரு பெயினில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். பையனும் பொண்ணும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. ரோட்டில் வச்சு அந்த பையன் பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறான், அடிக்கிறான், காலில் குத்துறான், கிள்றான், ரொம்ப ரூடாக ஹேண்டில் பண்ணுறான். ரோட்லேயே இப்படி இருந்தால் வீட்டில் எவ்வளோ டாக்ஸிக் இருக்கும் இல்லை? இதே மாதிரி என் கண் முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நாங்கள் ஃபேமிலி டின்னருக்காக கேண்டில் லைட் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் இருந்தாங்க, நல்லாவே இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த பையன் டேபிளில் இருக்கிற கேண்டில் வேக்ஸ் மெல்ட் ஆகும்ல, அதை எடுத்து அந்த பொண்ணோட கையில் ஊற்றுறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணால் கத்த முடியல, எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு அழ முடியல. ஆனால் அவள் கண்ணில் அவ்வளோ கோவம், அவ்வளோ பெயின், ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் என்னால் உணர முடிஞ்சிச்சு. அங்கே போய் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனாக அது இல்லை. அப்போ எனக்கு பைபிளில் உள்ள பெண்கள் தான் ஞாபகம் வந்தாங்க. ப்ராவர்ப்ஸ் 31:25 என்ன சொல்லுது தெரியுமா? பலமும் மகிமையும் அவளுடைய ஆடையாக இருக்குது. தெபோரா தெரியும்ல, அவங்க இஸ்ரேலுன்ற ஒரு நேஷனையே நடத்திட்டு வந்த ஒரு பெண் லீடராக இருந்திருக்காங்க. அண்ட் எஸ்தர் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்காக அரசவைக்கு வந்து, ராஜா என்னை அழிச்சாலும் பரவாயில்ல, நான் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நியாயத்திற்காக குரல் கொடுத்த பெண்ணாக இருக்கிறாங்க. God created women with dignity, wisdom, courage and strength, not to suffer silently.